கனடாவின் விட்பி பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஏமாற்றுத்தனமாக புதிய கணக்கு தொடங்க முயன்ற டொரண்டோவைச் சேர்ந்த ஒருவரை டர்காம் பிராந்திய போலீசார் கைது செய்துள்ளனர். ஜூன் 4 அன்று மாலை 4 மணியளவில் CIBC வங்கி கிளையில் இருந்து போலீசாருக்கு மோசடி குறித்த தகவல் கிடைத்துள்ளது. நபர் ஒருவர் போலி அடையாள ஆவணங்களை சமர்ப்பித்து வங்கி கணக்கு தொடங்க முயல்வதை அறிந்த வங்கி ஊழியர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் எந்தவொரு அசம்பாவிதமுமின்றி அந்த நபரை தங்கள் காவலில் எடுத்தனர். கைது செய்யப்பட்ட நபரை சோதனை செய்தபோது அவரிடம் வேறு நபர்களின் பெயர்களில் இருந்த பல வங்கி அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விசாரணையில் அவர் ஏற்கனவே இதுபோன்ற மோசடி குற்றங்களுக்காக பல போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் என்பதும் தனது பெயரில் இல்லாத எந்த ஒரு வங்கி ஆவணங்களையோ அல்லது அட்டைகளையோ வைத்திருக்க கூடாது என்ற நீதிமன்ற நிபந்தனைகளை மீறியுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 27 வயதான ரோட்ரிகோ மார்டினஸ் பலோசியஸ் மீது $5,000 குறைவான மோசடி, மற்றவர்களின் அடையாள ஆவணங்களை வைத்திருந்தமை, போலி ஆவணங்களை பயன்படுத்தியமை, நன்னடத்தை விதிகளை மீறியமை மற்றும் பிணை உத்தரவை மதிக்க தவறியமை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அவர் பிணை விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார்.